வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மகர ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள மகர ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது மிகுந்த நலமாகும். மகர ராசி பலன். பொதுவாக மகர ராசியை பொறுத்து சனி பகவான் தங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்களின் மனம் உணர்ச்சி ரீதியாக சற்று நன்றாக இருக்காது. காரணம், இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் பல பெரிய முடிவுகளை பற்றி எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அது சார்ந்த நீங்கள் குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள். இதனால் உங்களுடைய மனநிலை சில அழுத்தத்துடன் அதிகரிப்பாக அதிகரித்திருக்கும். அதனால் நீங்கள் சற்று சோர்வாகவும் கவலையாகவும் காணப்படுவீர்கள். மகர ராசியை பொறுத்து கேது பகவான் 9ஆம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் கடந்த காலத்தில் எங்கேனும் ஒரு பெரிய நிறுவனத்தில் பணத்தை முதலீடு செய்திருந்தால் இந்த வாரம் நீங்கள் முதலீடு செய்த அந்த பணம் உங்களின் பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணக்காரியமாக இருக்கும். இதனால் உங்களுக்கு நிதி இழப்பு ஏற்படலாம் என்ற சூழலால் நீங்கள் மன கவலைப்படுவீர்கள். எனவே இந்த நேரத்தில் எந்த விதமான முடிவையும் அவசரப்பட்டு நீங்கள் எடுக்காமல் யோசித்து அந்த நிறுவனம் சார்ந்த நிபுணர்களின் ஆலோசனையை கேட்டு நல்லதொரு முடிவை எடுப்பது உங்களுக்கு நல்லது. இதனால் வருங்காலத்தில் உங்களுக்கு லாபம் தரும் சூழல் அதில் இருக்கிறது. இந்த வாரம் நீங்கள் உங்களின் மன அமைதியை வேண்டி தொண்டு நிறுவனத்தில் சேர்ந்து மக்களுக்கு தேவையான தொண்டு வேலைகளில் அதிகமாக ஈடுபட்டு மன அமைதி கொள்வீர்கள். இதன் காரணம், உங்கள் குடும்பத்துடன் நீங்கள் ஒரு ஆன்மீக மத நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய முடிவு செய்யலாம். இதன் மூலம் நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ந்து செயல்படக்கூடிய காரணத்தால் தங்களின் மன அமைதியை நலமாக பெற்று மகிழ்வுடன் வாழ்வீர்கள். மேலும் தங்களின் மனதில் நேர்மறையான எண்ணங்கள் தோன்றும். எதிர்மறையான எண்ணங்கள் யாவும் கழிக்கப்படும். இந்த வாரம் நீங்கள் உங்கள் இலக்குகளை முன்பை விட அதிகமாக மாற்றி அமைத்து செயல்படுவீர்கள். இத்தகைய சூழ்நிலையில் அந்த திட்டங்களை நிறைவேற்ற நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். சில காரணங்களால் உங்கள் எதிர்பார்ப்புக்கேற்ப முடிவு வரவில்லை என்றால் நீங்கள் சற்றும் ஏமாற்றம் அடையவில்லை என்பதை மனதில் நிறுத்துங்கள். ஒவ்வொருவரின் வாழ்விலும் அவரவர் செய்யும் செயல்களில் சில சமயம் தோற்போம், சில சமயம் வெல்வோம் என்ற இந்த வாக்கியத்தை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் மகர ராசி மாணவர்கள் கல்வி வாழ்க்கையில் நீங்கள் தோல்விகளை சந்திக்கும் போதெல்லாம் நீங்கள் இத்தகைய சித்தாந்தங்களை மறந்து உங்களை முழுமையாக காயப்படுத்திக் கொள்கிறீர்கள். இது தேவையற்றது. மற்றும் இந்த வாரம் உங்களுக்கும் இது போன்ற ஒன்று நடக்க வாய்ப்புள்ளது. ஆகையால் தங்களின் வாழ்வில் இது ஒரு அனுபவ பாடம் என்று நினைத்து கடந்து செல்லுங்கள். அடுத்து வரும் தேர்வுகளில் உங்களால் வெற்றி பெற முடியும். செய்கின்ற காரியத்தில் அக்கறையுடன் இருங்கள். காலம் கணிந்து நலமாக வாழ்வீர்கள். இந்த வாரம் சனிக்கிழமை என்று பரிகாரம் என்பது உங்களுக்கு சனிக்கிழமை என்று ஏழைகளுக்கு முடிந்தவரை அன்னதானம் செய்யுங்கள். பசித்திருப்பவர்களுக்கு அன்னமிடுவது கோடி புண்ணியம். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.